இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருக்கும் உண்மை தெரிய போது. கிறிஷ் வந்து ரோஹிணியோட உண்மையான பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பையன் வந்து அம்மா கூட இருக்கணுமா, பாட்டி கூட இருக்கணுமா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப முத்துக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. ரோஹிணி பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படியாவது வீட்ல வந்து சொல்லிரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்து வேகமா வந்து ஓடி வராரு. ஓடி வந்து வீட்ல இருக்க எல்லாரையும், "எல்லாரும் வாங்க, இங்க வாங்க" அப்படின்னு கூப்பிடுறாரு. எல்லாருமே வராங்க. வந்ததுக்கப்புறம் உண்மைய போட்டு உடைச்சிடுறாரு. இத சொன்னதுக்கப்புறம் வீட்ல எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. கிறிஷோட அம்மா ரோஹிணி தான் அப்படின்றத எல்லாருக்கும் தெள்ளன் தெளிவா வந்து தெரியப்படுத்துறாரு. ஆனா இத மனோஜ் வந்து கேட்கல. "டேய் சும்மா சும்மா என் ஒய்ஃப் ஏதாவது வந்து சொல்லிட்டே இருக்காதடா" அப்படின்ற மாரி முத்துட்ட வந்து சண்டை போட போறாங்க. "டேய் மனோஜ், நீ தான்டா இங்க இருக்கிறதுலே பெரிய முட்டாளு. இவ உன்னை முட்டாளாக்கி வச்சிருக்கா. நான் இப்ப வந்து சொல்றேன், இப்பயும் என்ன நம்ப மாட்டேங்கிற" அப்படின்னு முத்து கேட்கிறாரு. உடனே மனோஜ் ரொம்ப பயந்துறாரு. "டேய் முத்து என்னடா சொல்லிட்டு இருக்க? என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜயா, "டேய் ஏதாவது சுத்து வலிக்காம சொல்லாம நேரா சொல்லுடா. என்னடா ஆச்சு?" அப்படின்னு விஜயாவும் கேட்குறாங்க முத்துக்கிட்ட. முத்து உடனே, "ஆமாம்மா, இங்க நிக்கிறாள இந்த பார்லர் அம்மா. அவ தான் இந்த குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கா. நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டா. அதுவும் அவ பேரு இன்னும் ரோஹிணி கிடையாது. பேரு கல்யாணி. நம்ம கிட்ட எல்லாத்தையுமே பொய் சொல்லியிருக்கா. அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகியிருக்கு. அதுக்கு பிறந்த பையன் தான் கிறிஷு. இது தெரியாம இந்த லூசு முட்டாள் மனோஜும் இவள வந்து இன்னும் நம்பிட்டு இருக்கான்" அப்படின்னு முத்து எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு. ரோஹிணிக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயமாயிருது. நம்மள பத்தி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றானே அப்படின்னு மனசுக்குள்ள நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா எப்படியாச்சும் இதுலருந்து வெளிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் கிட்ட போயிட்டு, "மனோஜ் இங்க பாருங்க, உங்க முன்னாடியே என்ன பத்தி எவ்வளோ தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் கேட்டுட்டு நிக்கிறீங்களே" அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்லி சமாளிக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளால முடியல. ரோஹிணியால ஒரு கட்டத்துக்கு மேல அவளோட மூஞ்சே வந்து காட்டிக் குடுக்குது. விஜயாக்குமே லைட்டா வந்து டவுட் வந்து வருது. முத்து உடனே, "நடிக்காத. உன்னை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பையன் தான் வந்து கிறிஷு. இது உண்மை உண்மை" அப்படின்னு முத்து வந்து ஒரு சைடு புலம்பிட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி, "ஆ மாமா இங்க பாருங்க, அ அவர் குடிச்சிட்டு வந்திருக்காரு. குடிச்சிட்டு வந்து ஒளர்றாரு என்னென்னமோ. நான் எதுக்கு இதெல்லாம் வந்து பண்ணணும்? எனக்கு என்ன இதெல்லாம் தேவையா? எனக்கு ஒரு தடவ தான் கல்யாணம் ஆயிருக்கு. நான் முதல்ல மனோஜ தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எனக்கு யாரையுமே தெரியாது. கிறிஷ் என்னோட பையனும் கிடையாது. எனக்கு இதெல்லாம் தெரியாது. இத கிறிஷ கூட்டிட்டு வந்ததே முத்துவும், மீனாவும் தானே. எனக்கு இத பத்தி தெரியாது" அப்படின்னு சொல்லி ரோஹிணி எப்படியாவது இதுலருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும், "சரிப்பா முத்து, நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். ஆனா அதுக்கெல்லாம் ஆதாரம் வேணும்லப்பா. எடுத்த உடனே இந்த பிள்ளை மேல இவ்ளோ பெரிய பழிய நம்மளால போட முடியாதுல்ல. உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு" அண்ணாமலை முத்துக்கிட்ட கேட்கறாங்க. முத்துவும் உடனே, "ஆமாப்பா, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இல்லாம நான் எதுவும் பேசலப்பா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நான் சவாரி வந்து கூட்டிட்டு போயிருந்தேன்ல. அப்ப கூட அதுல வந்து ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்கல்ல, என் தம்பியோட பையன், என் தம்பியோட ஒய்ஃப வந்து நான் அடிச்சு வந்து வீட்ட விட்டு தொரத்திட்டேன். பிரெக்னன்ட்டா இருக்கிறப்ப அடிச்சு தொரத்திட்டேன். அதனாலமோ என்னன்னு தெரியல, எங்களுக்கு குழந்தையே நிக்க மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்கன்னு நான் சொன்னேன்லப்பா அப்படின்னு முத்து கேட்கறாங்க. ஆமா, ஆமா, ஆமா. ஞாபகம் இருக்குன்னு" அண்ணாமலை சொல்றாங்க. அதே அதே ஆளுங்கள இன்னைக்கு நான் ஆட்டோல சவாரி எடுத்துட்டு போனேன்ப்பா. அப்பதான் எனக்கு வந்து தெரிஞ்சுது, அந்த பொண்ணு ஃபோட்டோ ஃப்ரேம் ஏதோ போடணும்னு சொல்லுச்சு. நான் கூட்டிட்டு போனேன். அவங்க தம்பி வந்து இறந்துட்டாங்க. தம்பியோட ஒய்ஃப் ஃப்ரேம் இதெல்லாம் ஏதோ சொன்னாங்கப்பா. அதனால கடைக்கு கூட்டிட்டு போனேன். அப்ப அவங்க ஃபோட்டோவ காட்டுறப்ப தான் எனக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சது. அதுல இருந்தது ரோஹிணி தான். இந்த பார்லர் அம்மா தான். அவளுக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்றது எனக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க புருஷன் எப்படியோ வந்து இறந்துருக்காங்க. இறந்ததுக்கப்புறம் இவ பிரெக்னன்ட்டா இருக்கிறப்ப அவங்க வீட்ல எல்லாரும் அடிச்சு தொரத்துனனால வெளிய வச்சு கிறிஷ வந்து வீட்ல வந்து வச்சு வளர்த்துருக்காங்க. அது இப்படிதான்ப்பா இதெல்லாம் நடந்திருக்கு. எனக்கே இப்பதான் நான் யோசிக்கிறப்ப எனக்கு ஒவ்வொன்னா வந்து புரிய ஆரம்பிக்குது. ஆனா இந்த பார்லர் அம்மா என்னலாம் நம்ம கிட்ட பொய் சொல்லுச்சு. இவங்க அப்பா வந்து மலேசியால இருக்கிறதாகவும், இவங்களுக்கு கோடிக்கணக்கா சொத்து இருக்கிறதாகவும், ஆனா நான் அப்பா கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து இருக்கிறதாகவும் சொல்லுச்சு. இதனால தானப்பா நம்ம அம்மா விஜயா கூட அ வேகமா ஓடி வந்து இவள வந்து நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க மனோஜ்க்கு. ஆனா இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரியுது. அதுக்காக தான் நான் குடிக்க போனேன். ஆனா நான் குடிக்கலாம் இல்லப்பா. குடிக்கிற போயிட்டு நம்ம எதுக்கு குடிக்கணும்? பொய் சொல்லிட்டு அவ தானே திரியிறா. எல்லா உண்மையும் உங்ககிட்ட இன்னைக்கே நான் உடைச்சிரணும் அப்படின்னு தான்ப்பா நான் குடிக்க போனேன். ஆனா திருப்பி நான் குடிக்காம வந்து இப்ப எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லுன்னு இருக்கேன். ஆனா இப்ப கூட இவ நடிச்சுட்டு தான்ப்பா இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்து விஜயாக்கு சரியான கோவம் வந்துருது. விஜயா வந்து,
போய் கேட்குறாங்க ரோஹிணி கிட்ட, "ஏண்டி இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆ கிறிஷ் உன் பையன் தானா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி, "ஆன்ட்டி இல்ல ஆன்ட்டி. இவங்க சொல்றது எல்லாமே எனக்கு என்னன்னே புரியல. எனக்கு கல்யாணம்லாம் ஆகல ஆன்ட்டி. கிறிஷ் என் பையன் கிடையாது. இவங்க ஏதேதோ சொல்றாங்க" அப்படின்னு. "ஏய் நடிக்காதடி! எல்லாம் தெரியும். முத்து பொய் சொல்லல. இப்ப முத்து உண்மைய தான் சொல்லிட்டு இருக்கான். நீ தான் எக்கச்சக்கமா வந்து பொய்ய சொல்லியிருக்க. அதுவும் கிறிஷ வச்சு கேம் விளையாடியிருக்க. உன் பையன் கிறிஷ எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதேதோ பிளான் பண்ணி அவன உள்ள இழுத்தது மட்டும் இல்லாம, மனோஜையே டாடின்னு நீ சொல்ல வச்சு எங்க எல்லாத்தையும் நீ ஏமாத்தியிருக்கன்னா, நீ எவ்வளோ பெரிய ஆளா இருப்பன்னு. விஜயா செம்ம கோவத்துல ரோஹிணிய திட்டுறாங்க. உடனே ரோஹிணியும், "இல்ல ஆன்ட்டி, இவர் ஏதேதோ பொய் சொல்றாரு. இவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. முத்துவே ஒரு ஃப்ராடு" அப்படி இப்படின்னு கண்டபடி முத்துவ திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மீனாக்கு வந்து பொறுக்காம தன்ன அறியாமயே, போதும் ரோஹிணி நிப்பாட்டுங்க. நீங்க மத்தவங்க கிட்ட பொய் சொல்லலாம். ஆனா என்கிட்ட பொய் சொல்ல முடியாது. எனக்கு தான் எல்லா உண்மையும் தெரியுமே. கிறிஷ் தான் உங்க பையன்னு எனக்கு தெரியும். கிறிஷோட உயிருக்காக தான் அவர கொன்றுவாங்கன்னு மிரட்டுறாங்க. அந்த ஒரு இது மனிதாபத்தினால தான் நான் வந்து இவ்ளோ நாள் இந்த உண்மைய யாருக்கும் சொல்லாம மறைச்சிட்டு இருந்தேன். ஆனா, இப்ப நீங்க என் புருஷனையே நீங்க இவ்ளோ திட்டுறீங்க. நான் எதுக்கு இன்னும் சும்மா இருக்கணும்? நீங்க ஒரு அளவு தான் உங்களுக்கு அப்படின்னு ரோஹிணி கிட்ட மீனா வந்து அ தன்ன அறியாம சொன்னத எல்லாருமே பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. முத்து வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க, "ஏன் மீனா உனக்கு அப்ப ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரிஞ்சு, இவ்ளோ நாள் நீயும் ரோஹிணிக்கு உடந்தையா தானே இருந்திருக்க? என்கிட்ட கூட உனக்கு சொல்லணும்னு தோணலைல்ல? எப்படி மீனா நான் உன்ன ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நெனச்சேன். என்கிட்ட நீ எந்த ஒரு உண்மைய மறைக்க மாட்டேன்ல இவ்ளோ நாள் நெனச்சிட்டு இருக்கேன். ஆனா இவ்ளோ பெரிய உண்மைய என்கிட்ட இருந்து மறைக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு?" முத்து மீனா கிட்ட கேட்குறாங்க. இல்லங்க. எனக்கே இந்த ஒரு விஷயம் இப்பதாங்க ரீசென்ட்டா வந்து தெரியும். எப்பன்னா, நம்மலாம் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் இல்லையா? அப்ப வந்து ரோஹிணி வந்து அவங்க அப்பாவுக்கு திதி குடுக்குறதுக்காக போயிருந்தாங்க. அப்ப நான் பார்த்தேன். ரோஹிணி, கிரிஷும், அவங்க அம்மாவும் நின்னுட்டுருந்தாங்க. அப்பதான் எனக்கே வந்து ஒரு டவுட் வந்துச்சு. நான் போய் கேட்டப்ப எல்லா விஷயமும் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. அத கேட்டு எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. நான் அப்பவே வந்து குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிரணும் அப்படின்னு தான் நெனச்சேன். ஆனா, ரோஹிணி வந்து என்கிட்ட ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. என்னோட வாழ்க்கையே போயிரும்ன்னு சொன்னாங்க. ஆனா, இருந்தாலும் அப்ப கூட நான் வீட்ல சொல்றதுக்கு தான் வந்தேன். ஆனா, இந்த உண்ம மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சுச்சு அப்டின்னா, நானும் கிறிஷும் சேர்ந்து இந்த குளத்துல வந்து குதிச்சு செத்துருவோம் அப்டின்னு சொல்லி என்ன மிரட்டுனாங்க. எனக்கு கிறிஷோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு. அவங்க பண்ண தப்புக்கு பாவம் அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான்? அது எனக்கு கிறிஷோட வாழ்க்கைய மட்டும் யோசிச்சு தான் நான் யார்கிட்டயும் எந்த உண்மையும் சொல்லாம நான் இப்ப வரை இருக்கேன். அது மட்டும் இல்ல ரோஹிணி கிட்ட நீங்களே இந்த உண்மைய உங்க வாயால எல்லாருக்கும் சொல்லிரணும் அப்படின்னு நான் டைமிங் கூட அவங்களுக்கு வந்து குடுத்தேன். மத்தபடி எனக்கு இந்த உண்மைய வந்து மறைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க கூட ஒரு நாள் வந்து தத்தெடுத்துக்கலான்னு சொன்னீங்க கிரிஷ. ஆனா நானுமே அதெல்லாம் ஒத்துக்கிட்டேன். ஆனா எப்ப ரோஹிணியோட பையன் தெரிஞ்சதோ, எப்படிங்க நம்மளால தத்தெடுத்துக்க முடியும்? அதனால தான் அன்னைக்கு கூட நீங்க என் மேல அவ்ளோ கோவப்பட்டும், நான் உண்மையெல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்றத, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறப்பயே விஜயா வந்து சரியான டென்ஷன் ஆயி, வேகமா போய் ரோஹிணியோட தலைமுடிய வந்து பிடிச்சுட்டு, "ஏண்டி உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? எங்க குடும்பம் தான் உங்களுக்கு வந்து கிடைச்சுச்சா? என் பையன் தான் உனக்கு கிடைச்சானா?" அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா வந்து திட்டுறாங்க. உடனே முத்துவும், "ஆமா, இவன படிச்சிருக்கானே ஒழிய, இவனுக்கு வந்து ஒரு அறிவும் இல்ல இந்த ஓடுகாலிக்கு. எப்படி போய் மாட்டியிருக்கான் பாரேன்" அப்படின்னு. உடனே மனோஜும், "டேய் கொஞ்சம் சும்மா இருடா. நானே பெரிய அதிர்ச்சியில இருக்கேன். இன்னும் நான் அதுலருந்து மீண்டே வரல. என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. இப்ப போய் நான் படிச்சிருக்கேன், நான் வந்து முட்டாளு, அது இதுன்னு சின்ன சின்னதெல்லாம் சொல்லிட்டு இருக்கியே. இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. என் வாழ்க்கையே வந்து போயிருச்சுன்னு" மனோஜ் ஒரு சைடு வந்து கதறிட்டு இருக்காங்க. விஜயாக்கு ரொம்ப ஆத்திரமாயிருது. "பாருடி என் பையன் உன்னால எப்படி ஆயிருக்கான்னு பாரு. என் பையனே இந்த நிலைமைக்கு நீ வந்து கொண்டு வந்துட்டல்ல. உன்ன சும்மா விடமாட்டேன். உன்ன கொலை பண்ணாலும் பண்ணுவேனே தவிர, உன்ன கொலை பண்ணிட்டு நான் போய் ஜெயில்ல போய் உட்காருவேன். என் பையன் வாழ்க்கைய அழிச்சிட்டியேடி" அப்படின்னு சொல்லி, அ ரோஹிணியோட தலைமுடிய புடிச்சு இழு இழுன்னு இழுத்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து "டேய் விடு விஜயா, விடு விஜயான்னு" சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து ரோஹிணி என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம்.